ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெட்ஜிங் அப்படின்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ ஹெட்ஜிங்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்னா, இங்கே நிறைய டெஃபினிஷன் இருக்குது, சரிங்களா. ஹெட்ஜிங் இஸ் எ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தட் ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர் அண்ட் ட்ரேடர் ரெடியூஸ் தேர் லாஸஸ் அண்ட் ப்ரொடெக்ட் தேர் போர்ட்ஃபோலியோ ஃப்ரம் அட்வர்ஸ் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ். இதில் டெஃபினேஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஹெட்ஜிங் இன்வால்வ்ஸ் டேக்கிங் அண்ட் ஆஃப்செட்டிங் பொசிஷன் இன் ரிலேட்டட் அசட்ஸ் ஆர் செக்யூரிட்டி டு மினிமைஸ் தேர் இம்பேக்ட் ஆஃப் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன். அதாவது என்ன அப்படின்னா, இதில் நிறைய விஷயங்கள் ஹெட்ஜிங் அப்படின்னு வரும்போது ஒரு 5 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், சரிங்களா. இதில் மல்டிபிள் ஆக்ஷன் நீங்கள் எடுக்கிறது தான் ஹெட்ஜிங்கில் வந்துட்டு உங்களை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போ முக்கியமாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க்கை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டாலே 50% நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா சக்ஸஸ்க்கு போயிடலாம். இதில் முதல் விஷயம், சரிங்களா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, ஹெட்ஜிங் பண்ணும்போது டைரெக்டாக ஹெட்ஜிங் அப்படின்னு மைண்ட் செட்டில் வந்தோடனே பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் எடுத்த ட்ரேடில் லாஸஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, இல்லை லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த ஆக்ஷனுக்கே போகணும், சரிங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ப்ரிடிக்ஷன் எப்போதுமே கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் பேங்க் நிஃப்டியை ஷோ பண்ணியிருக்கேன், சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னா, நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து ப்ராப்பராக வரைகிறேன், ட்ரா பண்ணுறேன். ஸோ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் போட்டு 1 டேவாக கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிளியர் கட்டாக ஒரு வியூ கிடச்சிருச்சு, சரிங்களா. இப்போ எனக்கு தேவையானது இந்த ஜிக்ஸாக் மூமெண்ட். மார்க்கெட் இப்படி தான் எங்கே போனாலுமே உங்களுக்கு இதே லெவலில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கும், சரிங்களா. இப்போ எனக்கு சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுதுன்னு தெரியுது, சரிங்களா. பட் எப்படி போகுது அப்படின்னா ஸ்லைட்லி அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா. அப்போ எனக்கு இந்த புரிதல் வந்தோன்னே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் பிரேக் பண்ணும்போது நான் என்ட்ரிக்கு ரெடி ஆகிருந்தேன், சரிங்களா. அப்போது டெக்னிக்கல் அனலைசிஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. தேர்ட் பாயிண்ட், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியை நான் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், சரிங்களா. இன்றைக்கி இந்த வீக்லி டைம் ஃப்ரேமோட, சரிங்களா, பிரேக் அவுட் நடக்கச்ச, சரிங்களா. செல்லிங்லேயும் பண்ணலாம். அதாவது நீங்கள் செல்லிங் சைட் போகிறீங்க அப்படின்னா ஹெட்ஜிங்க்கு அப்புறமா, ஏன்னா செல்லிங் சைடும் ஹெட்ஜிங் இருக்கும், சரிங்களா. பியர் புட் ஸ்ப்ரெட்டு, அப்புறம் புல் கால் ஸ்ப்ரெட்டு, புல் புட் ஸ்ப்ரெட்டு, ஷார்ட் ஸ்ட்ராடல், இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ். ஆனால் இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா. அதாவது நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தான் இருக்கும். நேம் பார்க்கச்சா கேட்கச்சா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம், சரிங்களா. பட் இங்கே நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஈஸியாகவே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ செகண்டரி எனக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எனக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிச்சு, ட்ரேடை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். தேர்ட் பாயிண்ட், சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 வேலை பண்ணுறேன். இப்போது எதில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன், சரிங்களா. வீக்லி அனலைசிஸ் பிரேக் அவுட் ஆகும்போது பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நான் இதுலேருந்து என்ன பண்ணிக்கிறேன், இப்போ ட்ராவல் ஆகிட்டுலேருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே போகிறேன், சரிங்களா. 54,150ன்னு எடுத்துப்போம். 41ன்னு இந்த இடத்துல இருக்குல்ல, 50 அப்படின்னு ரவுண்டு ஃபிகராக எடுத்துப்போம், சரிங்களா. இதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே போயிட்டு கால் ஆப்ஷன், ஏன்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு கணிச்சிருக்கோம், கால் ஆப்ஷன் என்ன பண்ண போகிறோம், பை பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே 2மே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கால் ஆப்ஷனை நான் பை பண்ணுறதா எடுத்துப்பேன், சரிங்களா. இப்போ எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சிட்டேன், சரிங்களா. மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறது தான் நான் எனக்கு கணிச்சது, சரிங்களா. தேர்ட் பாயிண்ட் பிரகாரம் நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இங்கே க்ரீனாக ஷோ ஆகுது பாருங்கள், இங்கேருந்து ப்ரீவியஸ் டேயோட கேண்டலுக்கு, சரிங்களா, பாடியோட மேலே போய் தான் நம்மளுடைய கேண்டில் இங்கே நிற்கி. அதாவது அண்டர்லைனிங் அசட் நீங்கள் நெஃப்டியை பார்த்து தான், சரிங்களா, பேங்க் நிஃப்டியை பார்த்து தான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் நீங்கள் கால் ஆப்ஷனோட கான்ட்ராக்டை செக் பண்ணிங்கன்னா அந்த கேண்டிலோட கீழே முடிஞ்சிருக்கு, சரிங்களா. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ ஃபெயிலியர் வந்தோடனே ஹெட்ஜிங் போவீங்க, ஆப்ஷன் பையிங்க எக்ஸ்பைரி டேயில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபெயிலியர் வரும். இதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கேல்பிங் பண்ணணும். நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா இதனால தான் ஹோல்டிங் பக்கம் போகக்கூடாது. நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணாலுமே பை சைட் ட்ரை பண்ணுறது வந்து ஹைலி ரிஸ்க் தான், சரிங்களா. ஏன் அப்படின்னா
சரியாக தெரிஞ்சிருக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் இருக்கணும், டைம் டிகே டெல்டா இதெல்லாம் கீழே ப்ரீமியத்தை கொண்டு வர காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடில் வெயிட் பண்ணக்கூடாது, ஹெட்ஜிங் பண்ணுங்கள் சரிங்களா. ரெண்டையுமே பை பண்ணுங்கள், பட் அன்றைக்கே க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழல் வந்துடும் சரிங்களா. அதனால தான் செல் சைடு போனீங்க அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். 4th பாயிண்ட் சரிங்களா. நான் 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் போடுறேன். நான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும் நான் தானே கணிச்சிருக்கேன். நான் நார்மலாக என்ன பண்ணுவேன், கால் ஆப்ஷனை பை பண்ணுவேன் சரிங்களா. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்போது கால் மேலே போகும், புட்டு கீழே இறங்கும். நான் என்ன பண்ணுறேன், புட்டை செல் பண்ணுறேன். ஸோ நான் புட்டை எடுத்துட்டேன் சரிங்களா. முதல் 5 மினிட்ஸ் கொஞ்சம் எப்போதுமே நான் சொல்லிடுறேன், இந்த மணியில் போயிட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு 1/2 hour முன்னாடி நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன் சரிங்களா. அவர் என்ன சொல்லார், சார் எனக்கு ஒரு சின்ன டவுட்டுன்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். கிளாஸில் படித்த ஸ்டூடெண்ட் தான், என்னென்னு கேட்டிருந்தேன். சார் இந்த மாதிரி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணேன், ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் என்னால் செல் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவருக்கு வந்துச்சு. அவர் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சிஸ்டத்தை லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிவிட்டு லிமிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரிங்களா. என்ன பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணி நீங்கள் போட்டோன்னு அது கொஞ்சம் டைம் பிடிக்கும், பட் ஓகே ஆயிரும். இதில் என்னென்னா நீங்கள் வாங்கிடுவீங்க, விற்கும் போது வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. இதனால தான் நீங்கள் ஓஐ டேட்டா இதெல்லாம் தேவைப்படும். ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் அது ரிலேட்டடாக நீங்கள் நாலேஜாக பில்ட் பண்ணி ஆகணும் சரிங்களா. அப்போது நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, இந்த புட் ஆப்ஷனை என்ன பண்ணுறீங்கன்னா முதல் 5 மினிட்ஸே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட் நீங்கள் மேலே போகும் தெரியுன்னா ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் என்ன பண்ணுங்கள், புட்டை செல் பண்ணிடுங்க சரிங்களா. என்னோடய ஹை மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா புட்டோட சரிதல் நல்லாவே இருக்கும் சரிங்களா. இன்றைக்கி 25ஆம் தேதி நீங்கள் கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட் வந்து ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க. ஆப்ஷன் செல்லிங்கோட சீக்ரெட்டே இதுதான் சரிங்களா. அதனால தான் கரெக்டாக பண்ணிங்கன்னா சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம். இன்னொன்று ஆப்ஷனில் செல்லிங் சைடு ஹெட்ஜிங், அதாவது ஹெட்ஜிங் அப்படிங்கிறதே வரப்பிரசாதம் தான். நீங்கள் ஆப்ஷன் சைடு வந்தீங்கனாலே அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. அது இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் சைடாக பார்ஷியலாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி பேங்க் நிஃப்டி போகலை, மேலே போகணுங்கிற அவசியம் இல்லை. மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, திரும்ப போயிட்டு என்ன பண்ணுங்கள், காலையும் செல் பண்ணுங்கள். ஏன்னா கால் மார்க்கெட் கீழே சரியாச்சா என்ன ஆகும், கால் வந்து கீழே போகும். இதுவும் நான் ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் நான் மார்க் பண்ணுறேன். நான் ரெண்டுமே செல் பண்ணாலும் இதில் என்ன இப்போ நல்ல கவனிச்சிங்கன்னா தெரியும், இதில் லாஸுங்கிறது வராது. வந்தாலுமே பாருங்களேன் கம்மியான பாயிண்ட்ஸில் தான் இருக்கும். வெறும் 2 பாயிண்ட் தான் சரிங்களா டிஃப்ரெண்ட் இருக்குது. 2 பாயிண்ட் கூட இல்லை, இது உங்களுக்கு நியர்லி சரிங்களா. ஒரு இதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. அது நீங்கள் ஈஸியாகவே சிம்பிளாக பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல சரிங்களா. சிம்பிளாக பண்ணுங்கள், 2 பாயிண்ட் கொஞ்சம் மேலே இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் சரிங்களா. சிம்பிளாக பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போது நீங்கள் 250 ப்ராஃபிட் பாயிண்டில் ஒரு 3 பாயிண்ட் போனால் இஷ்யூ கிடையாது சரிங்களா. அதனால தான் ஹெட்ஜிங் ஒரு வரப்பிரசாதம். 5வது உங்கள் ஓவரால் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதே ஹெட்ஜிங் தான் சரிங்களா. என்ன காரணம் சொல்கிறேன், அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட், இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு ஆக்ஷன் எடுக்கிறோம், மல்டிபிள் ஆக்ஷன் எடுக்கிறோம் சரிங்களா. பை பண்ணுறோன்னே வைங்க, அது நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பைரி டேயில் மட்டும்தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு செல்லிங் சைடில் ஒர்க் ஆகும் சரிங்களா. பையிங் சைடு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டே அல்லாத சமயத்தில் கரெக்டாக மார்க்கெட் நல்லா லிக்விடிட்டி இருக்குன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த வார்த்தையும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அப்போது ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டேன், காலை கான்ட்ராக்டாக பை பண்ணேன், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன், புட்டையும் பை பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், மறுநாள் எடுத்துகிட்டு போகிறேன் சரிங்களா. இப்போ எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்தேன், ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ரெண்டாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். இதனால் என்ன பண்ணேன், எனக்கு அடுத்த நாள் ஆப்ஷன் கிடைக்கி. இப்போ மார்க்கெட் திரும்பியும் மேலே போகும் நான் கணிச்சிட்டேன்னா என்ன பண்ணும், புட்டு ஆல்ரெடி செல் பண்ணி வச்சுருக்கேன்ல, இதை ரிலீஃப் பண்ணி விட்டுறணும். அப்போயே நாங்கள் திரும்ப போய் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் சரிங்களா. உங்கள் லாஸை ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது எப்படி இருக்குது, ஒரு 3 ஆக்ஷனுக்குள்ளே நீங்கள் போகிறது எப்படி இருக்குது. இதனால தான் ஹெட்ஜிங் பெஸ்ட். ஹெட்ஜிங்கை நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே நீங்கள் நிறையா படிக்க வேண்டியிருக்கும். அதில் உங்களுக்கு நீங்கள் ஸ்டாடில் சாங்கிள் பை சைடு அது இது நிறையா உள்ளே வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க சரிங்களா. அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்க்கான பாதைக்கு எடுத்துகிட்டு போகும். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.